11வது ஓவர் அஸ்வின் பேட்டிங் வராரு. அத பத்தி பேச சொல்லுங்க. 11வது ஓவர் உங்க ஆள் அவுட் போட்டு டீம் போட்டாரு. நாக்கு என்ன போட்டு செல்ஃபிஷ் ப்ரோ. செல்ஃபிஷ் மேலே நெத்தியா ரன்னத்தாவ. ப்ரோ செல்ஃபிஷ் எல்லாம் கிடையாது. ஐபிஎல்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஐபிஎல்ல விராட் கோலி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஐபிஎல்ல ப்ரோ விராட் கோலி ஓபனிங் பேட்டிங் வராரு. தலா என்ன பண்றாரு? அஸ்வினுக்கு பின்னாடி வராரு. அவர் ஒரு வீரனா. அவர் ஒரு வீரனா. நீங்க நிலம் பார்த்து நீங்க எவ்வளவு கேவலமா போட்டு டீம். நீங்க வந்து சாம்பியன்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து சாம்பியன்ஸ் மாதிரி இன்டென்ட்டே இல்ல. எவ்வளவு பசங்காவது நல்லா விளையாடுவாங்க. எவ்வளவு கேவலமா எவ்வளவு பேட்டிங். ஆர்சிபி என்னைக்குமே தூங்கல. ஆர்சிபி எப்பவுமே மேட்ச் இல்ல. ஆர்சிபி மேட்ச் தோத்து போனாலும் எவ்வளவு கேவலமான பேட்டிங். பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் என்ன? ஆர்சிபி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் என்ன? ஒரு இன்டென்ஸான போல்டான பேட்டிங். இந்த மாதிரி கேவலமான பேட்டிங் என்னைக்குமே ஆர்சிபி இல்ல. இன்டென்ஸா இல்ல. இன்னைக்கு மட்டும் மேட்ச் இல்ல. போன மேட்ச் டிசி மேட்ச் என்ன நடந்துச்சு? அசாம் போனம் கவுட்டில. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? இதே தீபக் கோட்டா, இதே திரிபாட்டி தானே. இன்டென்ட் இருக்கா சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல? நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. ஆனா மேட்ச் பார்க்க வந்தேன். இதுக்கு வந்தா அங்க தலை படங்கு போகாம தலை பாக்குறது வந்தா. இதுக்கு வந்தா சொல்றீங்க. கிரிக்கெட் லவரா? கிரிக்கெட் பார்க்க வந்தா? கிரிக்கெட் பார்க்கற வந்தா? என்ன இது கிரிக்கெட் தான்? கிரிக்கெட்டா? T20 கிரிக்கெட்டா? டெஸ்ட் கிரிக்கெட் கூட இவ்வளவு ஸ்லோயா இருக்காது. வேஸ்ட் ப்ரோ. பொம்பளை கப் கிண்டல் பண்றா. பொம்பளை கப் இருங்க நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க பொம்பளை கப்னா கேவலப்படுத்த கூடாது. பொம்பளை கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. மென்ஸ் டீம் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருக்காங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அது பொம்பளை கப்னு சொல்ல கூடாது. நான் பொம்பளை கப் பத்தி பேசல. மென்ஸ் கப் பத்தி பேசிருக்கோம். மும்பைல மேட்ச் நடந்துச்சுல்ல, எப்படி நடந்துச்சு? இந்த மேட்ச் இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சுல்ல, எப்படி நடந்துச்சு? என்ன இது ஒரு டீம்னா? இந்த மாதிரி டீம் சப்போர்ட் பண்றாங்கனா this is the time to change the jersey. Welcome to RCB CSK fans. லாலிபாப் பண்றாங்க ப்ரோ. லாலிபாப் பண்றாங்க ப்ரோ. கவுண்டர்ல போயிட்டு கேட்டா லாலிபாப் போடுங்கனா எல்லாம் CSK fans சாப்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல அப்படிங்க. லாலிபாப் போடுங்க. நீ சாப்பிட்டிருக்கேன். நான் லாலிபாப் நிறைய வாட்டி சாப்பிட்டிருக்கேன். ஒண்ணு இல்ல ப்ரோ. RCB தான். தோத்துனால ஜெயிச்சனால RCB தான். இவன் காரணம் அவன் காரணம்லாம் இல்ல. ஹோல் டீம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வின். ஹோல் டீம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ். அவ்வளவுதான். நாங்க CSK ஃபேன்ஸ் தான். எல்லாரும் அடிக்கிறீங்க. ப்ரோ எல்லாமே ஓகே. தயவு செஞ்சு யாரும் டோனியை மட்டும் தப்பா பேசாதீங்க. அவ்வளவுதான். நான் இங்க யங் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஷேக் ரஷீதா உள்ள ஒரு மேட்சுக்காக ட்ரை பண்ணுங்க. அண்ட் அஸ்வின் எனக்கு பதிலா ஸ்ரேயஸ் கோபால ஒரு மேட்ச் ட்ரை பண்ணுங்க. சேஞ்ச் தெரிய போகுது. ப்ரோ இப்ப சொல்றாங்க விஜய் சங்கர் வந்து ஓகே இந்த நம்ம பிளேயர் நல்லா ஆடுறாருன்னு கேட்டாங்க. விஜய் சங்கர் வந்து CSK செட் ஆக மாட்டாரு ப்ரோ. என்னதான் ஒரு சென்னை பிளேயரா இருந்தாலும் ஒரு CSK ஓட பிளேயர் கிடையாது. ஈவன் அவருக்கு பதிலா ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். திரிபாதி ஷேக் ரஷீத் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன் இல்ல ப்ரோ? வனிஷ் பேட் இருக்காரு, ஷேக் ரஷீத் இருக்காரு. இப்போ ஒருத்தர் டைல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ. ஆயுஷ் மாத்ரே அவர்லாம் சம பிளேயர் ப்ரோ. கன்ஃபார்ம் இப்போ ருத்ராஜ் ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே இருக்கு ப்ரோ. சான்ஸ் கொடுக்காம நம்ம எவ்வளவு பேசுறது அவங்க பேசுறதெல்லாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? CSK தேரியே வந்து வேற. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் வச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 18 வருஷம் ஒரு IPL நடக்குது. சரிங்களா? அதுல 5 வருஷம் IPL, 2 வருஷம் CLT20. எதை வச்சு ஜெயிச்சிருக்காங்க? நீங்க சொன்ன யங்ஸ்டர்ஸ் இல்ல. சரிங்களா? அதே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் யார் எடுத்தாங்க? 3 years before. போன வருஷம் 3 வருஷம் யார் எடுத்தாங்க? அம்பத்தி ராயுடு, அஜிங்கே ரகானே. ஏன் புஜாராவே எடுத்திருக்காங்க? எல்லாரும் சிரிச்சிங்க தானே அஜிங்கே ரகம் போது இவங்களாம் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு. போன வாட்டி எப்படி ஆடினாரு? அம்பத்தி ராயுடு சொன்னீங்களா? எல்லா வாட்டி அவர் தான் ஆடிச்சார். மோயின் அலி. அப்போ எல்லாம் எங்க போனீங்க? யங்ஸ்டர்ஸ் எடுக்காது. ஏன் சரி எல்லாருக்கும் ஒரு தேரி ப்ரோ. அவங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்க 18 வருஷமா. 18 வருஷத்துல ஒரு வருஷம் தப்பா போச்சுன்னா சரி தவறுன்றது மேனேஜ்மென்ட். அதுதான் சொல்றேன் ப்ரோ. அதுதான். சோ ஜெயிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போடுறீங்க. இப்போ அவர் என்ன சொன்னார் அதே தான் நானும் சொல்ல வரேன். ஜெயிக்கிறப்ப மட்டும் நிறைய பேர் ஸ்டோரி போட்டு CSK தோக்கும் போது நான் ஸ்டோரி போடுறேங்க. தோக்குற மேட்சுக்கு நான் வந்து போடாதவங்க அந்த மாடு வயசுல ஆசை
அதுதாங்க நான் சொன்னேன் பேட்டிங் வந்து ஷேக் ரஷீதா எடுத்து வந்திருக்கலாம் அண்ட் பவுலிங்ல அஸ்வின் அண்ணாக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால ட்ரை பண்ணிருக்கலாம் அவ்வளவுதாங்க சேஞ்ச் அடுத்த மேட்ச்ல லக்னோ மேட்ச் பார்ப்போம் இக்கனா ஸ்டேடியம் எப்படி நடக்க போகுதுன்றது ஏப்ரல் 14 தமிழ் ரன்னிங் பார்த்துடலாம் திரிபாதி நல்லா தாங்க ஆடினாரு சங்கர் உள்ள வந்தாரு பயங்கரமா ஒரு சிக்ஸோட ஆரம்பிச்சாரு நல்லா இருந்தது அவ்வளவுதான் பட் பரவாயில்ல கொஞ்சம் வீக்கா இருந்தது டீம் பரவாயில்லங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதே டிசி மேட்ச் நடந்த அதே கேள்வி எங்க திருப்பி எடுத்து வராதீங்களா பரவாயில்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் ஆல்வேஸ் எம்எஸ்சி தான் ஆல்வேஸ் சிஎஸ்கே தானா விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் அவ்வளவுதான் புரியல இதோ பாருங்க இதே மாதிரி கேள்விதான் இனிமே சிஎஸ்கே பழிச்சிடலாம் தோனி வேஸ்ட் அவர் எதுக்கு இங்க இருக்காருன்ற அதே கேள்விதான் மறுபடியும் நான் இதுக்காக எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கணும் நான் பேசாம ஒரு வாட்டி தான் ரிப்ளை பண்ணேன் இதுக்கப்புறம் சொன்னானுங்க the whole world is against him he will be against the whole world அவ்வளவுதாங்க அவரை பத்தி யாரும் தப்பா ப்ரோ ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ ஒண்ணே இப்போ வந்து நம்ம இப்போ ஜடேஜா அவுட் ஆகணும் கத்துறோம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ பட் ஆனா வந்து அந்த சிச்சுவேஷன்ல இப்போ நார்மலா எடுத்துப்போம் விராட் கோலி ஒரு ஃபினிஷர்னு எடுத்துப்போம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி வந்து ஒரு ஃபினிஷர் இப்போ விராட் கோலி இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அதே தான் பண்ணுவாங்க அது ஃபேன்ஸோட மென்டாலிட்டி ப்ரோ அதை எடுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஆனால் நம்ம ஓகே நம்மளும் விராட் கோலி ஃபேன்ஸ் இப்போ நான் யாருமே கலாய்க்கிறது கிடையாது ஓகே அதெல்லாம் நம்ம இப்போ நாங்கள் என்னைக்குமே ஆர்சிபி கப் அடிக்க தான் ஜெயிச்சு நினைச்சிருக்கோம் ஆர்சிபி தோக்கணும் நாங்கள் அடிக்கலாம் நோ டீம் அடிக்கலாம் ஆமா கண்டிப்பா நாங்க இது நான் போன சீசன் நாங்க ஜஸ்ட் லாஸ்ட் மேட்ச்ல ஜஸ்ட் அவங்க பண்ணதுக்கு டிஃபெண்ட் தான் பண்ணோம் நாங்க எதுவுமே நாங்க பெருசா அவங்க கலாய்க்கல அவங்க பண்ணதுக்கு நாங்க ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணோம் கரெக்ட் ப்ரோ கரெக்ட் தானே ப்ரோ நாங்க எல்லாருமே விராட் கோலி பிடிக்கும் ப்ரோ பிடிக்காமலாம் இருக்காது தென் வந்து சிஎஸ்கே அது சிஎஸ்கே எப்ப இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் இவ்வளவு ஜெயிச்சதுல இருந்திருக்கோம் அதை தான் சொல்றேன் கண்டிப்பா ஒரு சீசன் நாள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஜெயிச்சதை என்ஜாய் பண்ணோம்ல தோத்ததையும் ஜாலியா பண்ணுவோம் அவ்வளவுதான் கன்ஃபார்ம் நான் சொல்றேன் ஈஸியா கப் அடிச்சாலும் முதல் படி வெற்றி தான் ஜி கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம் ப்ரோ மேனேஜ்மென்ட் சரியில்லை டீம் சரியில்லை